இந்த வரைபடத்தில் தெளிவாக இருக்குது. இந்த நதிப்பாலத்திலேருந்து வரக்கூடிய இந்த வைகை ஆறானது இந்த ஆறுகண்ண பாலம், இந்த ஆறுகண்ண பாலம் வரையும் இதோடைய வழித்தரங்கள் தெளிவாக இருக்குது. இந்த மாதிரி இப்போ ஆறு இருக்குது அப்படிங்கிற ஒரு அடையாளம் நம்ம கண்ணால் பார்த்தாலே தெரியும். இந்த பாலம் முடிஞ்சிருது. இந்த பாலம் முடிஞ்சதுக்கு இங்கே ஆரம்பிக்கக்கூடிய இந்த வைகை ஆறு பகுதியானது இந்த பாலத்தோட நின்றுது. இந்த பாலத்தை நின்று இந்த பாலத்துக்கு அடுத்து உள்ள ஆக்கிரமிப்பாளர்களாக இந்த பாலம் முற்றிலுமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்து இந்த பாலம் எதுவுமே இல்லை. இந்த பாலம் இதோட நின்றதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த புள்ளங்குடி மரப்பாலம் இந்த பகுதியில் உள்ள மக்கள் ஃபுல்லாக நிலத்தடி நீர்மட்டம் ஏற்றுங்க ரொம்ப நம்பி உள்ளவங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுது. உடனடியாக இந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள இந்த பாலத்தை இந்த வைகை ஆறை தூர் செய்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். இப்போ நம்ம இருக்கிற இடம் ஜெயேந்திரி சரஸ்வதி காலேஜுக்கு பக்கத்தில் ஆறுகண்ணு பாலம் அந்த ஏரியா கிட்ட நிற்கிறோம். இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் மிகவும் வறட்சியான மாவட்டம். வெயில் காலங்களில் இருந்தால் சாதாரண நாளிலே எங்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடுங்கிறது அதிகமாகவே இருக்குது. வைகை ஆறு கடைசியாக கலக்கக்கூடிய இடம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நதிப்பாலம். இந்த ஏரியாவில் தான் இந்த வைகை ஆறு கலக்குது. இப்போ நம்ம நிற்கக்கூடிய இந்த ஜெயேந்திரி சரஸ்வதி பாலத்துக்கு நதிப்பாலத்துக்கு போகக்கூடிய இடையில உள்ள வைகை ஆறு அந்த பகுதியில் எந்த ஒரு ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருக்குது. ஆனால் கருவே மரங்களுக்கு வண்டி இருக்குது. அதை சுத்தப்படுத்தணும். இந்த ஆறுகண்ணு பாலத்திற்கு அடுத்து உள்ள வேலுமாணிக்க பெட்ரோல் பல்க்கு அதை சுற்றி உள்ள இடங்கள் என்னன்னா இந்த ஆற்றை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு. இந்த வடிவேலு காமெடியில் சொன்னவாறு கிணத்துக்கு வெட்டின ரசீது இருக்கு, கிணத்தை காணான்னு சொல்ற மாதிரி இந்த ஆறு இருக்கு. ஆறுக்கு உண்டான வரைபடம் இந்தாருங்க. ஆறு இருப்பதற்கான வரைபடம் இருக்கு. ஆறு இருக்குன்னு வரைபடம் இருக்கு. ஆனா இந்த ஆத்தை காணா. இந்த ஆக்க எங்க இருக்குன்னு தெரியல, ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. அரசு நிர்வாகம் அதிகாரிகள் இதை கண்டு காணாம இருக்காங்க. இந்த கோடை காலத்தில் இது சரிவில்லைன்னா ராமநாதபுரம் மாவட்டம் மிகுந்த வறட்சிக்கு நிலத்தடி நீர்மட்டத்தை நம்பி இருக்கிற எங்களோட போன்ற மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. குடிநீர் தேவைக்கு நாங்கள் அடுத்த இடத்துல கையேந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த கால்வாய் இந்த ஆறு எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தாலே நாங்கள் குடிநீர் தட்டுப்பாடெல்லாம் நிம்மதி மக்கள் வாழலாம். அரசு நிர்வாகம் உடனடியாக துரித நடவடிக்கை எடுத்து இந்த ஆக்கிரமிப்புல உள்ள இந்த வைகை ஆற்றை எங்களுக்கு கண்டுபிடிச்சு மீட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.